நான் ஸ்கூல் திறக்கிறதுனால நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். அது என்னென்ன இருக்குதுலாம் பார்க்கலாம் கைஸ். இப்போ வீடியோக்குள்ள வாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் ரீ ஓப்பனுக்காக வந்து பாப்பாவுக்காக கொஞ்சம் திங்ஸ் ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதில் வந்து என்னென்ன வாங்கியிருக்கோன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸ்டேஷ்னரி கடைக்கு போய் பொருட்கள் எல்லாம் வாங்கிய வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன பாப்பாவுக்காக ஸ்கூலுக்காக வாங்கினேன் அப்படின்ற பொருட்கள் பாப்பாவே காட்டுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, முதல்ல அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது ரொம்ப நேரமா நான் தேடி எடுத்தேன். ஒவ்வொரு கலரா இப்போ வந்து நம்ம வந்து நிறைய கும்பல்ல கிடக்கும்போது என்ன எடுக்கணும்னு பாப்பாக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ரெட்டா, ஆரஞ்சு, பர்பிள், இந்த பர்பிள் கலர் எல்லாம் இருந்துச்சுல்ல அழகா. அந்த மாதிரி நிறைய கலர் இருந்துச்சு. கன்ஃபியூஷன்ல இதா எது எடுக்க, அது விடவா, இது எடுக்கவா, அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில எடுத்த கலர் தான் இந்த கிரீன், பேரட் கிரீன். ஓகே, ஓபன் பண்ணி காட்டுவீங்களா? என்ன இருக்கு இது உள்ள வந்து ஒரு சின்ன ஃபோர்க்கு ஸ்பூனும் கொடுத்திருக்காங்க ஃபேஸ் கலர்ல. இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு இந்த டப்பா. ஆமா. ஓகே, அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு. ஓகே, அடுத்து என்ன காட்ட போறேன்? நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில். ஒன்னு எடுத்து வச்சு ஒரே வேர்த்து கொட்டி போயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாட்டர் பாட்டில் செலக்ட் பண்ணி வேர்த்து கொட்டிடுச்சா, டயர்ட் ஆயிடுச்சா. பர்ச்சேஸ் பண்ண போறதே அவங்களுக்காக, அவங்களே பார்த்து எது எடுக்கணும்னு டயர்ட் ஆயிடுச்சா. கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எடுத்தேங்க. ஆல்சாவா? ஆல்சாவோட பர்பிள் பாட்டில் எடுத்திருக்கேன். எப்ப போனாலும் பிங்க் கலர் தான் இருக்கும். பேகு, பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே பிங்க் தான் எடுப்போம். இந்த வாட்டி மாத்திரம் இதுக்கு மட்டும் மாற்றி பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். ஆல்சாவோட பர்பிள் கலர் பாட்டில். அப்ப பாட்டில் ஆச்சு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆச்சு. ஆல்சால பிங்க் கலர் மட்டும் இருந்ததா டக்குனு அடுத்த நிமிஷம் எடுத்துருப்பேன். ஆமா, ரொம்ப செலக்ட் பண்ணி பார்த்தாங்க. கிரீனு, ப்ளூ அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த பர்பிள், லைட் பர்பிள் நல்லா இருந்துச்சுல்ல, அதனால இது செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி திறக்குதுன்னா இப்படி அதுல அவங்களுக்கு தெரியும் நினைச்சு. சரி, ஓகே. அப்ப அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன? இது வந்து எங்க அம்மா வாங்குனாங்க. நான் கேட்கவே இல்லை, ஆனா எங்க அம்மா மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஓகே, இது வந்து பாப்பாக்கு வாங்க போகும்போது எனக்கு வாங்கின ஒரு சின்ன பாட்டில். பேக்ல எல்லாம் வச்சு தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக. பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரே கலர்ல இருக்குது. இது அப்ப எனக்காக வாங்கின ஒரு சின்ன பாட்டில். ஓகே, அடுத்தது இது வந்து 5th போறதுக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸ். ஓகே, பெரிய கிளாஸுக்கு போறதுனால ஜாமெட்ரிக்கல் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். போன வருஷமே 4thலே தேவைப்பட்டுச்சு. ஆனா அப்ப நம்ம கிட்ட இருந்துச்சுல்ல, காமர்ஸ் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. இந்த 5th இந்த வருஷம் எப்படியும் வாங்கணும். அதனால நான் ஃபர்ஸ்ட் வாங்குற டைம்லே இது பார்த்த போதே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால பாப்பாவுக்கு பார்த்த போதே பிடிச்சது. ஓகே அப்படின்னாங்க. சரி, அதனால வந்து வாங்கிட்டேன். இன்ஸ்ட்ருமெண்டல் பாக்ஸ் வாங்கியாச்சு. ஓகேவா? ஓகே, இது வந்து கார் எரேசர். இது சூப்பரான எரேசர் எல்லாத்துலயும். இது வந்து தொட்ட உடனே இப்படி ஒரு தேய்ச்சா டக்குன்னு அட்டை வெள்ளையா இருக்கும். ஓகே, அப்புறம் ஒரு எரேசர் ஒன்று வாங்கினேன், கார் மாடல்ல ஒரு எரேசர். நெக்ஸ்ட் இது வந்து புதுவிதமானது. ஒரு எரேசர் கொடுத்திருக்காங்க. ஒரு எரேசர், அது கூட 2 ஷார்ப்னர் வரும்ல. ஆமா, 2 ஷார்ப்னரும், ஒரு ஷார்ப்னர் இப்படி இருக்கு, ஒரு ஷார்ப்னர் இப்படி இருக்கு. அது ரெண்டும் ஒட்டி இருக்கிற மாதிரி. ஆக்சுவலி நான் வந்து இது ரெண்டு ஷார்ப்னர் நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்பா சொல்றாங்க, இது கழட்ட முடியாதுமா, இது ரெண்டுமே அப்படி எஸ் மாடல்ல வர 2 ஷார்ப்னர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஷார்ப்னர் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என் பர்த்டேக்கு எடுத்தது காய்ஸ். நான் முதல்ல அது இதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணினேன். கடைசியா எனக்கு இதுதான் பிடிச்சதா, அதனால இதே எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்கூல் ஓப்பனுக்காக பொருள் வாங்க போனா இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதே ஜாஸ்தியா இருக்குல்ல. அப்புறம் இதுல ஃபேன்சி ஐட்டம்ஸ்ல வேற என்னென்ன அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது காட்டலாமா? சரி, ஓகே. இது கொஞ்சம் 2-3 ஐட்டம் தான். இது கூட அது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாப்பாக்கு தலையில வைக்கிறதுக்கு இது ஒன்று வாங்கிட்டேன். அப்பா, இது வந்து
இது என் பர்த்டேக்கு தான். இது வந்து கேக் வெட்டும் போது நான் வைப்பேன். அப்பெல்லாம் முடி வளர்ந்துருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து குதிரை வால் போட்டு அது பேண்டில் சொல்லி வச்சுப்பேன். அதுக்காக ஒரே ஒரு கிளிப் ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து நான் நல்லா முடி சீவுறதுக்கு ஒரு நல்லதா பார்த்து ஒரு இது எடுத்துட்டேன். ஒரு கோம்பு ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து குடுமி போடுறதுக்கு 2 பேண்ட் ஒன்று வாங்கினேன். குடுமி இல்லை, கையில போட. இது வந்து ஒரு அழகா அங்க ஒரு டிசைன் போட்டு இருக்கு, அதனால தான் நான் எடுத்தேன். ஓகே. அப்புறம் வந்து இது வந்து எனக்கு வாங்கினேன். இது கையில இப்படி போடுறதுக்காக ஒரு பேண்ட் ஒன்று வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினாங்கன்னா இது வந்து பிரவுன் கலரும் பிளாக் கலர் ஒயிட் கலரும் எல்லாம் மல்டி கலரா இருக்கிறதுனால எங்க அம்மா வாங்கினாங்க. அம்மா ஒரு டால்ஃபின் பென் செட் வாங்கினேன். இதுல ஒரு 5 இருக்கும். அது வந்து நான் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் ப்ளூ கலர். பாக்ஸ்ல எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நேற்றுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க பொருள். நைட்டு பாக்ஸ்ல ஒரு பென்னு பென்சில் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பென் செட் ஒன்று வாங்கினேன். இன்னும் ஒன்று இருக்குமா பென்னு? இது வந்து எத்துவம் மாதிரி வளைஞ்சு இருக்கிற மாதிரி. இதுல நான் ஒண்ணு எடுக்கல. பென்னோட இன்னொரு இது ஒண்ணு வாங்கினேன். அப்புறமா ஒரு ஃபெவிகால் வாங்கினேன். பி ஃபெவிகால். ஓகே. ஒரு கம் ஒண்ணு வாங்கினேன். அப்புறமா வந்து இந்த பாக்ஸ்ல தான் நான் வச்சிருக்கேன் அந்த பென்னு ஸ்கெட்ச் எல்லாம். அப்ப இது யூனிகார்ன். அம்மா இது முன்னாடி திறக்கிற மாதிரி இருக்கும். பாக்ஸே நிறைய இருக்கு. ஆமாங்க गाइस, நான் வந்து ஒரு லாக் போடுற மாதிரி நிறைய எடுத்து பார்த்தேங்க. அம்மா வாங்கியே தரல. அப்புறமா கடைசியா எல்லாரும் பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க செலக்ட் பண்ணி. கடைசியா நான் இதுதான் எடுத்தேன் गाइस. ஏன்னா ஒரு 100 மாடல் பாக்ஸ் இருக்கு. எடுத்து காமிச்சா ஒண்ணுமே பிடிக்கல. எனக்கு இது வேணாம் அது வேணாம். பெஸ் மாடலு கார் மாடலு இல்லம்மா, வெரைட்டி மாடல்ஸ் வந்து நிறைய நம்ம வீடியோல இருக்கும். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து இதுதான். இதுல வந்து முன்னாடி திறக்கிற மாதிரி இருந்ததுனால நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஸ்கெட்ச் எல்லாம் அடிக்க வச்சுட்டேன். அது அப்புறம் உள்ள என்ன வச்சுட்டேன் பாரு. உள்ளதான் நான் சொன்ன மாதிரி அது எல்லாத்துலயும் ப்ளூ கலர்லயே இஷ்யூ வச்சிருக்கேன். எல்லாமே வச்சுட்டாங்க. ப்ளூ கலர்ல எடுத்து பென் பென்சில் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னும் கிளம்ப வேண்டியது மட்டும்தான். அம்மா 2 ஸ்கெட்ச் மட்டும் ப்ளூல வந்துருச்சு. பிளாக்கும் பால் பச்சையும். அது புதுவிதமான இது ஷார்ப்னர். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தைக்கு? ஒரு நாளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவாங்க, மறுநாளைக்கு தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. அதானே? இது வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வந்து தேன் பர்பிள் கலர் தேன் ஊத்துன மாதிரி வளைஞ்சிருக்கு. இது வந்து இப்படி திறக்கிற மாதிரி. இப்படிலாம் திறக்கலாமா? இது எப்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண? ஆமா, சீவுறது இதுக்குள்ள வந்துருக்கு. ஒட்டைக்குள்ள கடை. ஓகே காட்டு. 10 rupees. நெக்ஸ்ட் வந்து எங்க அம்மா வந்து ஒரு பை வாங்கினாங்க காசு போட்டு வைக்க. அது வந்து இந்த மாதிரி இது நான் வந்து ஆக்சுவலி காசு போட்டு வைக்க வாங்கல. என்னோட இருக்கிற பெரிய பேக்ல வந்து என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல போட்டு எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது வச்சு எடுத்துட்டு போறது. இது வெளியே பார்க்கிறதுக்கு தான் சின்னதா எதுவும் வைக்காத மாதிரி இது இருக்கும். ஆனா உள்ள பாருங்க எவ்வளவு இடம் இருக்கு பாருங்க. ஆனா ஏற்கனவே நான் பேக்ல போட்டு எடுத்துட்டு போய் லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி நிறைய தொலைச்சிருக்கேன். பேக்ல அப்படியே போட்டு வச்சு. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச லிப் பாம் தொலைச்சிட்டாங்க गाइस. அன்னைக்கு தான் எங்க அம்மாவோட பர்த்டே. ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க எங்க அம்மா. பேக்ல அப்படியே போட்டு வச்சிருப்பேன். வேற ஏதாவது பொருள் எடுக்கும்போது அது அப்படியே விழுந்து எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுது. அதனால மேக்கப் ஐட்டம்ஸ் இதுல போட்டு பேக்குள்ள வைக்கலாம். அப்புறமா இது வந்து பால் புட்டி மாதிரி இப்படி தூக்கிட்டு போலாம். அதுக்காக எனக்காக ஒரு பவுச் வாங்கினேன். பாப்பாக்கு வாங்க போன கேப்ல எனக்கு 1-2 ஐட்டம். ஆமாங்க गाइस, அங்க நிறைய அழகான பவுச் இருந்தது. ஒன்னு சைடுல வந்து தண்ணி ஊத்துற மாதிரி இப்படி பண்ற மாதிரி இருந்தது. அம்மா இது வந்து எனக்கு வாங்குனாங்க எங்க அம்மா. ரொம்ப நாளா லஞ்ச் டவல் இது புதுசு வாங்குனாங்க. புதுசு ஒண்ணே வாங்கினா. ஏன்னா நம்ம கிட்ட பழசு வந்து நிறைய இருக்கு. அதனால ஒண்ணே ஒரு பிங்க் கலர் டவல் வாங்கினேன். அம்மா எங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்டேஷனரி ஐட்டம் ஷாப் உள்ள கிட்டேயே பையெல்லாம் வச்சிருந்தாங்க. எங்க அம்மா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எங்க அம்மா அது பார்க்க அதனால எங்க அம்மா இது ஒன்று எடுத்து போட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு பேக் ஒண்ணு வாங்குறதுக்குள்ள அவளுக்கு டென்ஷன் ஆச்சுமே. எனக்கு வாங்கல அதுக்குள்ள உங்களுக்கு பாக்குறீங்கன்னு. எனக்கு இது வந்து ரொம்ப யூஸா இருக்கும். பக்கத்துல எங்கேயாச்சும் போகும்போது ஒரு தண்ணி பாட்டில் கொடை
அந்த மாதிரி எல்லாம் போட்டு ரொம்ப ஈஸியாக இப்படி போட்டு போகிற மாதிரி நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேக் இப்படி போட்டுட்டு ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கு. மற்ற மாதிரி லெதர் பேக்கெல்லாம் இருக்குது, பக்கத்தில் எல்லாம் போகும்போது அது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி. இதுல நாம வந்து தாராளமா கொடை தண்ணி எல்லாமே வச்சு எது வேணா வச்சு நாம எடுத்து ஸ்நாக்ஸ் கூட வச்சு. உங்களுக்கு இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, பின்னாடி இருக்கிறது இப்படி இப்படி அமுக்கி நிறைய இது ஆக்கிக்கலாம். அதுவும் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது இப்படி திறந்து இப்படி பண்ணி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து எனக்காக வாங்கினது. இது வந்து எனக்கு பிடிச்ச பென்சில் செட்டு, பின்னாடி எரேசர்லாம் இருக்கும். ரைட், தப்பாங்க. ப்ளூ கலருக்கு, yellow கலருக்கு, கிரீன் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, பிங்க் இருக்கு. ஓகே, கலர் பென்சில் இதெல்லாம் எப்போ எழுதி முடிப்பேன்? எல்லாம் வாங்கி பென்னு பென்சில் எல்லாம் நல்லா சந்தோஷமா வாங்கி வச்சாச்சு. எழுதுறது படிக்கிறது சொல்லும் போதுதான் அதுக்கு மட்டும் டென்ஷன். அடுத்தது வந்து ஒயிட் பேப்பர். இது வந்து நிறைய அழகா இருக்கிற மாதிரி. ஒயிட் பேப்பர் இல்ல, இது வந்து புக்ஸ் வந்து பைண்ட் போட வேண்டியது. ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சம் வாங்கினேன். அடுத்து நெக்ஸ்ட் முடிய போதா? நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஷூ. நல்லா இந்த வாட்டி வந்து புதுசு வாங்கிட்டாங்க, கொஞ்சம் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போடுறதுக்கு. அப்படி இல்லை, போன வாட்டி வாங்கின ஷூ வந்து டைட் ஆயிடுச்சு, ஒரு 6 மாசத்துலேயே டைட் ஆயிடுச்சு. அதை போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணி வேற ஒரு லைன் இருக்கிற மாதிரி ஒரு ஷூ ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, டான்ஸுக்குள்ள ஷூ. அதையும் போட்டு மாற்றி போட்டுட்டேன். அதனால இந்த வாட்டி எதுக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெருசாக ஒயிட் ஷூ வாங்கிட்டேன். பிளாக் ஷூ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அது நல்லா பெருசாக தான் இருக்கு, அது இந்த வாட்டி யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த வாட்டி ஒயிட் ஷூ மட்டும் வாங்கிட்டேன். ஓகே, முடிஞ்சதா? நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பேப்பர். வாங்க, முதல்ல நான் ஒன்னொன்னு எடுத்து காட்டுறேன். பிரின்சஸ் இது நான் முதல்ல யூனிகார்ன் அழகான இருக்கிறது தான் எடுத்து. பிரின்சஸும் இருக்குது, டோரிமான் இருக்குது காய்ஸ். அப்புறமா நாங்கள் அட்டை போட்டுட்டோம் காய்ஸ். ஆனால் இதில் வந்து ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது ஒட்டி பார்த்தேன், ஆனால் இலைய உண்ணுச்சு. ஆனால் எங்கள் அம்மா வந்து அது விளையாட எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த யூனிகார்ன் ஃபோட்டோஸ் தான் நான் காட்டினேன் காய்ஸ், சொன்னேன் காய்ஸ். அடுத்தது எக்ஸாம் பேடு பட்டு எடுத்தேன் காய்ஸ். யாராவது எடுத்துட்டாங்கன்னா என்ன வருது, அதனால நானே எடுத்துக்கிட்டேன். இதை எனக்கு இப்போ ஸ்கூலுக்காக இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கினேன். இது நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.